அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் தே புதுப்பட்டி கிராமத்தில் நாயுடைக்கரை அருகில் அமைந்துள்ள பார்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மணியக்கார பங்காளிகள் மற்றும் சிறந்த முறையில் பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் பாப்பாத்தியம்மன் கற்பண்ணசுவாமி மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று மணியக்காரர் பங்காளிகள் சார்பாக முதல்வன் குரூப்ஸ் நடத்தப்படும் நாடகமாக சிறந்த முறையில் இவருக்கு நாடக அமைப்பாளர் மருதங்குடியை சேர்ந்த அருமையினா மருதமணி அன்னாரது நாடக கலைக்குழு வழங்கப்படும் ஸ்ரீ கதம்பம் காமிக்கும் நாடகம் நடைபெறுவதால் ஆங்காந்துள்ள பொதுமக்களும் நாடக கலை ரசிக பெருமக்களும் திரளாக வருகை தந்து நாடகத்தை சிறப்பித்தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி. சுகவான் கல்யாணி ஜெகனி ஜெகனி ஹலோ எழில் மேவுன் மாங்காடு தலத்தினிலே ஏகாந்தமாய் ஊசி முனையில் வீட்டு நிற்கும் அந்த பாப்பாத்தியம்மனை வணங்கி நாம் கதம்பத்தை தொடங்கிடுவோம். புதுப்பட்டிக்கு வாருங்கள், பாப்பாத்தியம்மனை வணங்குங்கள். புதுப்பட்டிக்கு வாருங்கள், பாப்பாத்தியம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். புதுப்பட்டிக்கு வாருங்கள். நெஞ்சார துதிப்போர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பா. நெஞ்சார துதிப்போர்க்கு நெஞ்சினிலே குடியிருப்பா. எலும்பிச்சை கனி மீது எழிலாக விட்டிருப்பா. எலும்பிச்சை கனி மீது எழிலாக விட்டிருப்பா.
மாங்காடு வாருங்கள் பட்டிக்கு வாருங்கள் பாப்பாத்தி அம்மனை வணங்குங்கள் மரங்களை காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் தொட்டி கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டி நீரே பாப்பாத்தி அம்மா குழந்தையாக தவழ்ந்திடுவார் அம்மா பாப்பாத்தி அம்மா குழந்தையாக தவழ்ந்திடுவார் தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டி நீரே குழந்தையாக பாப்பாத்தி அம்மா தவழ்ந்திடுவார் தொட்டிலே குழந்தையாக பாப்பாத்தி அம்மா தவழ்ந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் குளிர பாடுங்கள் புதுப்பட்டிக்கு வாருங்கள் பாப்பாத்தி அம்மனை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் புதுப்பள்ளிக்கு வாருங்கள் பாப்பாத்தி அம்மனை வணங்குங்கள் வணங்குங்க வணக்கம் பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சய சொன்னது பலிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சய சொன்னது பலிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்து பான
பழங்களையும் கற்பக பேரு கேத்து அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்து பால வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணியம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா, கணக்கன உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. அவ ஆக்கி வச்ச சொத்தை நீ முக்கு முட்டை குடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூல உனக்கு ருசிக்க குடிச்ச. அடி சங்கடியே பைரவியே பட்டுன வரத்த எக்குதியே, பாரேண்டி பாரே அவ தவிப்பத, மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத. முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா, கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. வேப்பிலைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி, வெடி வெடி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி, கணத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி, பால் குடங்களை எடுத்து அந்த பாளையம் முகத்தை பாரே பாரே அம்மாடி. பால் உனக்கு தந்தா சுட்ட மீன் படையில் வச்சா கட்டுக்குந்து காளியனே காவக்கட்டு நிற்கிறியே எம்மா. பத்தனிய விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளே மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு. அம்மா கடல் நீயே கொதிச்சு விட்டா சூடா தண்ணீரே காடி நீ மீனாட்சியா மாறம்மா. அம்மா கற்பூர தீபமேத்தி கைவழக்கு போட்டு அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா. அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னிடந்தா. அடி சத்தியமண்ணு சத்தியமண்ணு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு. அம்மா முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா, கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. புச்சு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து புச்சு புச்சு குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு புச்சு மணி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா. முப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளே அம்மா நீ, காப்பவளே கூட செஞ்சா கடவுளும் பொய்யாயி. அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா, உளவிழி அம்மா நீ குறபடி கேட்கலாமா. அம்மா புருஷவரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா. அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலி இல்லா வாழ்க்கை இங்கே கேளி அம்மா. அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு, பூவை மட்டும் தந்து விடு. அடி வந்துடு 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 வந்துடு, நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா. அம்மா முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா, கள்ளக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா. அவ ஆக்கி
அதுக்கு முன்னாடி வந்தியாரா எங்களோட நாடக ஓடோடி தான் வந்தியா எங்களோட நாடக ஓடோடி தான் வந்தியா கோமலி வந்துட்டு உங்களுக்கெல்லாம் வணக்கம் தம்பிட்டு அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க எங்க அன்புல நாடகத்தை பாருங்க அம்மா மார ஆத்த மார பாருங்க நான் ஆதியோட வந்தவங்கள பாருங்க ஓடி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க எங்க அன்புல நாடகத்தை பாருங்க அம்மா மார ஆத்த மார பாருங்க நான் ஆதியோட ஆதரவு தாருங்க தம்பி மேல தங்கச்சி மேல பாருங்க தம்பி மேல தங்கச்சி மேல பாருங்க நீங்க கைவிட நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க எங்க அன்புல நாடகத்தை பாருங்க வணக்கம் 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 வந்தனம் நமஸ்தே தவ குஸ்கா குஸ்கால்ல இட்லியும் தோசையும் போட்டாங்க அண்ணே குருமா குருமா இல்ல சாம்பார் சட்டனி கிட்டினி பணியாரம் ஊத்தாப்பம் ஏய் நீ ஊத்தாப்பம்னு அந்த இடியாப்பம் இடியாப்பம்ல நீ குழா புட்டு நீ குழா புட்டுனா நான் குழா இல்லாத புட்டு குழா இல்லாத புட்டு திங்க முடியாது ஆ? அதுவும் திங்கிறதுக்கு ஆள் இருக்கு திங்கணும்ல அவிச்சாச்சுன்னா திங்கணும் நான் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வந்தனம் உண்மையிலே சிறப்பான ரசிகர்கள் என்ன அண்ணன் மருதமணி என்ன இப்ப வாங்கப்பா தம்பி கார்த்திராஜா தம்பி அங்கிட்டு இருக்கவங்கள அங்கிட்டு வாங்க ஏன் வண்டியை அட கொடு இங்கிட்டு முன்னால வாங்கினேன் எல்லாரும் வாங்கினேன் முன்னாடி வாங்க ஏன் உண்மையிலே இந்த பணியிலையும் ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் நேத்தெல்லாம் பார்த்தா 2000 பேர் இருக்கும் பூரா நான் வீடியோ காலில் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அண்ணன் ஐயா காமிச்சு 2000 நேத்து பேர். இருந்தது வேற நேத்து ஏன் இருந்தாங்க அப்படி பேசுங்க ஏன் நேத்து இருந்தாங்க நேத்து யாரு இருக்க சொன்னது ஏன் இருந்தாங்க அப்படி இல்ல ஆடல் பாடல் ஆடல் பாடலுக்கு எதுக்கு இருந்தாங்க எதுக்கு இருந்தாங்க மேல சாக்கெட்டு கீழே உள்பாவோட அத காலையில் இன்னைக்கு மெயினா இன்னைக்கு சட்டி பாடியோட தான் கூட்டு போறேன் இன்னைக்கா ஆ? இன்னைக்கா ஆமா அப்ப இருங்க உள்ள வைப்பா. ஏய், இப்பயே நீ போடுவாங்க அண்ணே இது மாதிரி சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே உங்களுக்கு இங்க வந்து தம்பி நீ வரலாம் போனா தங்கிடுவேன் வர மாட்டேன் அதுக்காண்டி உன்னை உள்ள விட மாட்டா ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் வைக்கலாம் 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம் ஏய் எது வைக்கலாம் 3 லட்சம் தான் இது வைக்கலாம் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் தலையில அடிச்சுக்கலாம் மண்டையில தான் அடிக்க முடியும் அப்புறம் என்ன பண்றது ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கராட்டை வைக்கலாம் கரையாட்டம் வைக்கலாம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம் வில்லுப்பாட்டு வைக்கலாம் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் கராட்டம் இருந்தா கரை வச்சு ஆடுவாங்க ஆமா வில்லுப்பாட்டு இருந்தா வில்ல வச்சு இழுப்பாங்க ஆமா ஆனா இந்த நாடகத்துல தான் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யணும்னு சொல்றது இந்த நாடகம் தான் நாடகம் தான் அதுக்காகத்தான் அவங்களாம் வந்து இந்த பாட்டு படிக்கணும்னு நினைச்சா நம்மளை கூப்பிட்டுக்க மாட்டாங்க கூப்பிட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பவுடருக்கு அவ்வளோ சிறப்பு ஆமா அதனால தான் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை வேணும்னு நம்மளை கூட்டியாந்து அவங்க 70,000 காசு கொடுத்து நல்ல மழை பெய்யணும்னு இன்னொரு 5 நிமிஷத்துல பெஞ்சிருச்சுன்னா அண்ணன் காசை கொடுத்துருவாங்க நம்ம மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் ஐயா நீ அப்படி நினைக்காதயா கொடுக்க மாட்டாங்களா மழை பெய்யுது பெய்யல ஆ, மழை பெய்யலனாலும் காசு தருவாங்க மழை பெய்யலைன்னா காசு தருவாங்க இந்த காசை நம்பித்தான் நான் பல கணக்கு போட்டிருக்கேன் இந்த காசை நாளைக்கு வண்டி டிவி கட்டணும் ஏய் வண்டி டிவி நாளை பொறுத்து 2,300 ரூபாய் லோனு கட்டணும் ஐயா தம்பி ஆ? வண்டி டிவி கூட கட்டிடலாம் ஆ. காலையில சீட்டு காசு கட்டணும் தவணை சீட்டு ஆ? வீட்டுல உட்காந்துட்டு போகவே மாட்டேங்கிறான் போகலன்னா நம்ம என்ன செய்யணும்னா அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும் சுடுதண்ணியை காய வச்சு கூட ஊத்தி பார்த்தேன் போக மாட்டேன் அதுக்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவங்கிட்ட அந்த மருதூர் ஐயனாட்ட ஆ. தேங்காயை உடைச்சு உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் ஆனா புதுப்பட்டி கிராமத்துல எனக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தது புதுப்பட்டி கிராமத்துல இருந்து எங்க அண்ணன் முத்துகிருஷ்ணன் அண்ணன் திண்டுக்கல்ல இருந்து மருதங்குடி வந்துட்டாங்க கார் போட்டு உண்மை அட்வான்ஸ் கொடுத்த வந்து எனக்கு அந்த 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்த அண்ணன் முத்துகிருஷ்ணன் அண்ணன் இந்த தேனா புதுப்பட்டி கிராமத்தார்கள் அங்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்து வந்தாங்க. உண்மை. மழை பெஞ்சுக்கிட்டு ரொம்ப மழைச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ இந்த மீத காசை வாங்க முடியாதோ. அதானே நானும் அவர் அண்ணன் மேல பாசமா இருக்கான்னு நினைச்சேன். பாசமா இல்ல, பாசமா இருந்தா காசு வருமா? நாடகம் நடந்தா தானே காசு வரும். அது உண்மை. வீர விளைந்த இந்த தேனா புதுப்பட்டிக்கு வந்திருக்கிறோம். ஆனா காசை வாங்காம போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நீலா சத்தியம் பண்ணி வந்திருக்க. நீ என்ன பண்ண? நான் வீட்டுல கிளம்பல என் பொண்டாட்டி எனக்கு சுடுதண்ணி காய வச்சு குளிக்கிறதுக்கு. குளிக்கிறதுக்கா? முதுகுல லக்ஸ் சோப்பு போட்டு விட்டா இந்த முதுகுக்கு போட்டா எப்படி இருக்கும்? சத்திய சோதனை. முந்தானத்து வந்து நாடகம் நின்று போனே பொண்டாட்டி எவ்வளவு மரியாதை கொடுத்துச்சு. அதை ஏன் கேட்குறேன்?
வா முண்டா நீலாம் எதுக்கு திரு அப்படின்னு கேட்டா. ஆமா அந்த ஆத்தாமரெல்லாம் ஏன் அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க? அது வரக்கூடாதுப்பா. நம்ம முகரை பார்க்க பிடிக்கலையோ? அப்படி இல்லை, அவன் நம்ம முகரையை பார்க்கணும் பிடிக்கணும் இல்லை. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க என்னடா எல்லா இடத்துலயும் ஒரு ஓமாளியில வருவே, அதுல 2 ஓமாளி வந்திருக்காண்டு. ஏன் நம்ம அப்படி வந்தோம்னா ஏன் வந்திருக்கிறோம் சொல்லு. இந்த முகரைய இன்னும் மருதமணியை காணாமனு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அதுக்குதான் முதல்ல வந்து இந்த முகரையை காமிச்சிட்டு போயிருவான். அப்புறம் காமிச்சிட்டோம்னா அவங்க வருவாங்க. 1க்கு 4 ஒம்பளை உள்ள இருக்காங்க. பொம்பளை லேடிஸ்னா அப்படி ஒண்ணு தண்டிடா. எதிரா சகலா எதிரா தண்டி சைஸ் ரதாமா இருக்கு. ஐயோ ஐயா 50 ரூபாய் இளநீ ஒண்ணு. சரி 40 ரூபாய் இளநீ இருக்கு. டேய் சகலா எனக்கு வழுக்கே ஒண்ணு கிடைக்குமாடா? வந்து கை முட்டி வர கிடைக்கும். ஐயா 50 ரூபாய் இளநீ ஒண்ணு. அதுல இந்த தேனா புதுப்படிக்கு கிடைச்ச ஒரு யோகா. அதுல இந்த நாடகத்துல 4 டான்சர் கூப்பிட்டு வந்ததுன்னு சொன்னா தேனா புதுப்படிக்கு உண்மை. நாங்களே ஏற்கனவே சங்கத்துல பல வாக்குலையும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா லேடிஸ் பிரச்சனை தான். டேய் சகல பொம்பளை இருந்தா யோகம் இல்ல, உங்க 2 பேத்துக்கு தான் யோகம். என்ன உன காத்திருக்காங்களோ என்ன செய்யறது? ஓ யோகம் பெட்டி அமைக்கிட்டே. நாங்கெல்லாம் சால நீ நினைக்கிற மாதிரி இல்ல சால. நாங்கெல்லாம் ஏன் நாடகத்துல வந்து பப்புனுக்கு ஏன் நடிக்கிறோம்? ஏன் சால? சும்மா அடாலாம் ராசி வேணும். எப்படி சால ராசி? சாப்பாட்டுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, சரி, சம்பளத்துக்கு சம்பளம், சரி. டெய்லி 12 மணி ஆச்சுன்னா கட்டி பிடிக்கிறதுக்கு பொம்பளை. நீங்க 4 பேரும் செய்வன கோளாறு மாதிரி அமுக்க வேண்டியது. இந்த மிருதங்க முகரைய பாருந்தாரு பிடிப்பா. என்ன சொன்னீங்க? சாப்பாடுக்கு சாப்பாடு, சரி, சம்பளத்துக்கு சம்பளம், பொம்பளை தொங்கா சாட்டே. இப்படி நீங்க வாட்டுல சொல்லி சண்டையை இழுத்து விட்டு சங்கத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு. தொங்காச்சு ஓசு கப்புன்னு கட்டி பிடிக்கிறதுக்கு கட்டி பிடிக்கிறது 12 மணி ஆச்சுன்னா 11:50க்கு கட்டி பிடிக்கிற சீன். நாங்க பாட்டுக்கு நீங்க 4 பேரும் செய்வன கொள்ளாத மாதிரி இவன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க வேண்டிய. அண்ணே கியா அதனாலதான் எங்க சம்பளம் எல்லாம் வீட்டுக்கு போகுது. சரி வேணா விடு, உங்க சம்பளம் வேணா விடு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா இந்த ஆளுங்க போட்டு. சரி வேணா விடு. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப சிறப்பான கலைஞர்களை தேர்வு செஞ்சு மச்சான் மருதமணி அமைச்சிருக்காரு. எல்லாரும் நாடகத்தை விடிகிற வரை இருந்து இந்த நாடகத்துக்கு தேர்வு பண்ணது அண்ணே முத்துகிருஷ்ணன் அண்ணன் ஏற்பாடுல இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அமைதியா இருந்து விடிகிற வரை 2:45 வரை 2:45 வரையா? இந்த பணியில 2:45 வரையில நம்மளால உட்கார முடியாது. 2 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிருங்கடான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அண்ணே? அப்படி சரிங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பொம்பளைய கட்டி பிடிச்சா மசுரோட உள்ள போக மாட்டான். நம்ம வந்து நாடகத்துக்கு வந்ததே இது. ஐயோ படக்கு மணி என்ன நீங்க 2 பேரும் மாத்தி கட்டி பிடிப்பிய. நாங்க யாருனே கட்டி பிடிக்கிறது? நீ இந்த வீட்டுல புளிய மரம் ஒண்ணு இருக்கு, போஸ் மரம் இருக்கு. உன கட்டி பிடிக்கத்தான் இந்த வச்சிருக்கேன்டா நீங்க. அதனால எல்லாரும் விடிகிற வரை இருந்து பெரியவர்களுக்கும் அப்படி பேசியா எனது அருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கைமுட்டி மெம்பர்களுக்கும் கமிட்டி மெம்பர்களுக்கும் கைமுட்டி மெம்பருக்கு பூரா மாலை ஓட்டுருக்கு சாமி. இந்த நேரம் இந்த நேரம் இருக்காதோ? இந்த நேரம் இல்ல, கார்த்திகை 30 ரசிகர்கள். ஆமா. ஆனா ஒண்ணு, இந்த கார்த்திகை மாசம் பிறந்துருச்சுல மச்சான், கார்த்திகை மாசம் பிறந்துருச்சு. 48 நாளும் பார்த்தா அடியே ஆத்தி பொண்டாட்டி மரியாதை அப்படி கொடுக்கும். அந்த மாதிரி கார்த்திகை 1ஆம் தேதி போய் குருசாமிட்ட மாலை உடையில அந்த முதல் நாள்ல நிற போதையில இருப்பேன். காலையில 5:30 வரை கார்த்திகை முதல் நாள் பார்த்தேன்னு வச்சுக்க. 1ஆம் தேதி 4:45 நிற போதையில இருப்பேன். ஐப்பசி 30 கண்ண இருப்பாங்க. அதோட போய் கடல்ல குளிச்சுட்டு மாலைகள்லாம் வாங்கியாந்து ஆனா அவங்க போட்ட தண்ணிக்குள்ள விழுந்தாத்தான் தெளிவாக கேட்பாங்க வீட்டுக்காரங்க. இன்னைக்கு ஏன் கழுத இவ்வளவு குடிச்சிட்டு வந்த? நாளைக்கு நான் மாலை ஓட போறேன் அப்படி சொல்லிட்டு காலையில மாலை ஓடும் போது வாயு பொணநாத்தம் வீசும். தேவல குருசாமி கிட்ட சாமியே சரணம் குப்பீர்னு அடிச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு குருசாமி பெட்ல பாட்டில் போட்டு கிடக்க போட்டு வாட தாங்க முடியாம அதோட சாமியே சரணமையாப்பான்னு இந்த 48 நாள் இந்த பொண்டாட்டி சாமி காலையில இட்லி வைக்கவா, இட்லி மதியத்துக்கு சாம்பார் வைக்கவா, மதியம் பழம், நைட்டுக்கு தோசை சுடவா. சாமி 48 நாள் மரியாதை தாங்க முடியாது. 49 நாள் நம்மளுக்கு கேட்பேன், ஏன்டி நோத்தா சாம்பார் வச்சா சாம்பார் 40 முருங்கக்காய் ஓடுனா அது என்னடி ஓட்டு வச்சா கொஞ்சம் சௌரியமாக இருக்கு குழம்பு வைக்கினா அப்போ 48ஆம் நாள் 49ஆம் நாள் அதில் இந்த லவ் பண்ணுறவெல்லாம் நேக்காக பண்ணுவேன்.
இந்த மாலை ஓட்டாலாம் அது அது அவங்க சில பக்கத்து வீட்டில் யாரோ லவ் பண்ணான்னு வச்சுக்க, ஹலோ கோயிலில் பச்சனை வச்சுன்னு வச்சுருந்தாங்கன்னா இந்த அங்கே பார்த்துக்கிடுவாங்க, அந்த பிள்ளையும் பார்த்துக்கிடுவாங்க, சாமி ஐயப்பன் போட்டான்னு பார்த்துக்கிடுவாங்க. சாமி சுத்தமா இருக்கும். இந்த உடனே இந்த சாமியை கும்பிட்டு ஐயப்பா உங்களை மறக்க முடியும், ஐயப்பா உங்களை அப்படியே சொல்றாங்க. ஐயப்பா உங்களை அவங்க சொல்லுவாங்க. பாட்டு 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 முக்கியம். பார்த்துதான் இல்ல, அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி இப்படி பார்த்துக்கிறது, பக்கத்து வீட்டில் உள்ள பொம்பளையை பார்த்துக்கிறது, சாமி போட்டா நம்மால் நினைப்பேன் இவன் புள்ள தெய்வ பக்தியில் இல்ல, பச்சனை இந்த பார்க்க. சாமி குருசாமி பாடுவாங்க, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடுவாங்க. இந்த பாக்குற சாமி ஐயப்பா உங்களை நான் பார்க்க முடியல. இந்த அங்கேயும் பார்த்துக்கிறா ஐயப்பா உங்களை மறக்க முடியல, மறந்தாலும் எங்களால இருக்க முடியல, அம்மா கன்னியாகுமரி போனதை மறக்க முடியல, பாட்டு பாட்டு பாடணும். வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு அனுப்புனதை மறக்க முடியல, ஐயப்பா உங்களை மறக்க முடியல. அங்கு என்ன தெரிகிறது? 50 நாளே நம்ம போயிட்டு வந்துருவோம் ஐயப்பா. அங்க ஒண்ணும் தெரியாது. அந்த லவ் பண்றது அது சொல்றாங்களா, உன்னை நினைச்சு நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க நீ நினைக்கிற மாதிரி அது நிறையா லவ் பண்ணுவேன் பாரு. ஆமா, இந்த லவ் பண்ணுறாள் பஸ்ஸில் ஓயில கண்ணாடி ஓரமாக உட்காந்துக்கிருவேன், வீடியோ காலில் உங்கள் லவ்வருக்கு போனடிப்பா, சரி நான் எந்த நேரமும் உன்னையை தாண்டி நினச்சிக்கிட்டே இருக்கேன், நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு காற்றுக்கு கண்ணீர் ஓடும்ல, அந்த காற்று அடித்தவொடனே கண்ணு கலையும் கண்ணீர் ஓடும். ஆமா சால அம்மாவில் உடனே சொல்லுவேன் உன்னை நினச்சிட்டே அழுதுகிட்டே இருக்கேன், கண்ணாடி மயில் பக்கத்தில் உட்காந்து அழுக தாண்டா வர்றேன், நீ தாண்டி என் உசுறு, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நிறையா லவ் பண்ணாலாம் இருக்கு. நாடகத்தை ரொம்ப ரசிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்படி விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, இது மாதிரி ரசிகர்லாம் இருக்கனாலதான் நம்ம இங்க வந்து நிக்கிறோம். இந்த மார்கழி மாசத்துல உண்மையிலே இவ்வளவு ஒரு அன்பான ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கார்த்திகை மாசம் அப்படித்தான் சொல்லுவேன், நீங்க கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன். நீங்க சரியா இருக்கீங்களான்னு சோதனை எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க. சமாளிப்பு திறமை மாதம் சொன்னா நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்ல இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறீங்களான்னு ஒரு சோதனை தெரிவிக்கணும். ஆனால் இந்த நாடகத்திற்கு காண வருந்திருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக 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 என வரவேற்றுக் கொண்டு நாடகத்தை ஏற்பாடு செய்த மனையாரி பங்காளிகளுக்கும் என் சார்பாகவும் எங்க கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நாடகத்தை ஏற்பாடு செய்த மணியக்காரர் பங்காளிகள் சார்பாகவும் முதல்வன் குரூப்ஸ் அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கண்டா நம்ம ஊருக்கு வந்த இவர் செல்ல அந்த அருள்மிகு செல்வ விநாயகர், பாப்பாத்தியம்மன், கற்பன சுவாமி அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணி துவங்குவோம். குடும்பத்தோட போடுவோமா? வாழ் நிற்க மாட்டுவாங்க. என்னடா வாய் கிறிஸ்டப்பா மாதிரி இருக்கு. குடும்பத்தோட புதுப்பட்டிக்கு வருவோம் இந்த குறைகள் எல்லாம் பாப்பாத்தி அம்மனு கிட்டே சொல்வோம், இந்த குறைகள் எல்லாம் கற்பனிட்டே சொல்வோம். கஷ்டப்பட்டு நடப்போ கவலை வந்தா பாப்பாத்தியம்மனை நினைப்போ, கவலை வந்தா கருப்பசாமியை நினைப்போ. குடும்பத்தோட தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டிலாம தொட்டில் கட்டுவோம், எத்துக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டிலாம தொட்டில் கட்டுவோம், எத்துக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரு புரிஞ்சோரு கருப்பங்கையில, அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் கருப்பங்கையில ஆனந்தமா இருப்பதெல்லாம்
இருப்பதெல்லாம் கருப்பங்கையிலே ஆனந்தம்மா இருப்பதெல்லாம் கருப்பங்கையிலே குடும்பத்தோடு குடும்பத்தோடு புதுப்பட்டிக்கு வருவோம் நாம் வருவோம் அவ குறைகள் எல்லாம் பாப்பாத்திய மட்டும் சொல்வோம் குறைகள் எல்லாம் பாப்பா கிட்ட சொல்வோம். போடுறா போடுறா நேத்தைய தித்திடுவார் கருப்பசாமிதா நேத்தைய தித்திடுவார் கருப்பசாமிதா நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பசாமிதா நினைத்ததெல்லாம் கொடுப்பவர் கற்பசாமிதான் நினைத்ததெல்லாம் கொடுப்பவர் கற்பசாமிதான் நான் நினைத்தபடி தருபவரும் கற்பசாமிதான் ஓடிய நேத்தைய தித்திடுவார் கருப்பசாமிதா நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பசாமிதா ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதா மாடி பாட வைப்பவர் கற்பசாமிதான் ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமிதா எங்களை ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமிதா குடும்பத்தோடு குடும்பத்தோடு புதுப்பட்டிக்கு வருவோம் வருவோம் உங்க குறைகள் எல்லாம் பாப்பா கிட்ட சொல்வோம் உங்க குறைகள் எல்லாம் பாப்பா கிட்ட சொல்வோம். வேட்டையாடி வாராரையா கருப்பசாமிதா வேட்டையாடி வாராரையா கருப்பசாமிதா வேதனைகளை திருப்பதுமே சாமி வந்துட்டு அதோ வேட்டையாடி ஓடா வேட்டையாடி வாராரையா கருப்பசாமிதா வேதனைகளை திருப்பதுமே கருப்பசாமிதா ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதா மாடு வைப்பவரும் கற்பசாமிதான் ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வம் ஐயா கற்பசாமிதான் அங்க குடும்பத்தோடு குடும்பத்தோடு புதுப்பட்டிக்கு வருவோம் வருவோம் உங்க குறைகள் எல்லாம் பாப்பா கிட்ட சொல்வோம் உங்க குறைகள் எல்லாம் பாப்பா கிட்ட சொல்வோம். அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா அக்கா பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க ஆளியா தீ போட்டு ஆடி வருவாள் அத்தோ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ காளியம்மா குறி போட்டு ஆடி வருவாளா அத்தா கூப்பிட்டா அத்தா கூப்பிட்டா அம்மா, சாமி வரையிலே பிடிக்காதீங்க தயவு செய்து எங்க இந்த ஒரு மஞ்சள் சேலை எங்கனே அந்த சேப்பு சாலைக்கு பின்னால அந்த அம்மாவா ஆ அட லூசு போயல ஆ? அந்த அம்மா தூக்கத்துல பிறண்டு விழுந்துகிட்டு இருக்கு சாமி விடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கூதலுக்கு முக்காடு ஓட்டு உட்காந்துருக்கு சாமி இறங்குது தூக்க வெடிச்சல பிறண்டு விழுகுற அந்த அம்மா தூக்க வருச்சுலையா தூக்க வரத்துல உறங்கி ஏண்டா அந்த அம்மா நல்லா கொட்டாய் விடுதே பாத்தியா இல்லையாடா சால கொட்டாய் விட்டுறதா அப்புறம் இப்ப நம்ம சாமியை நம்ம ஊர்ல இப்ப நான் வர வைக்கிறேன் பாப்பாத்தி அம்மாலாம் கூப்பிடுறான் ஆமா பாப்பாத்தி அம்மா கருப்பேன் செல்வ விநாயகர் எல்லா தெய்வமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடி வரும் அவசியம் பாப்பாத்தி அம்மா செல்வ விநாயகர் கருப்பே வர்றாரோ வரலையோ ஆ, செல்வ விநாயகர் ஆடி வரணும் இப்ப செல்வ விநாயகரா செல்வ இந்த ஊர்லோட விநாயகர் ஆடி வந்துச்சு. டேய், செல்வ விநாயகர் எங்க ஆடப்பட இந்த இருக்கனே விநாயகர் ஈசானா அவரைத்தான் ஆட சொன்னேன் அவசியம் சாமி வரும் தயவு செய்து யாரும் சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க கையை கட்டாதீங்க காலை கட்டாதீங்க என்ன சாமி வரும் பூமி வரும்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறியா என்ன ஐயா நான் பாட்டு படிச்சு சாமி வர வைக்க போறேன் உங்களுக்கா ஆமா நீங்க பாட்டு படிச்சா ஆ, சாமியெல்லாம் இருக்குனே அதெல்லாம் உண்மைதான் ஆ. சாமியெல்லாம் இருக்கு நீ பாட்டு படிச்சு சாமி வருமாடா ஏடா ஏப்பா நீ என்ன சாமி ஆடியா ஏன் சாமி வராதா இந்த அடமான வயசுல உடைய பேச சாமி வந்து இறக்குறவரு பெரிய பூசாரி பின்னாடி நிக்கிறாரு சாமி வரணும்னா ஞானமா பாடணும் ஐயோ, அந்த ஆக்ரோஷத்தோட பாடணும் அதெல்லாம் நீ சரிப்பட்டு வருவியா சாமி நான் வர வச்சிருவோம்ங்கிறேன் வராதுனே சாமி வராது 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 சாமி வருமியா நாங்க வர வச்சிருவோம் வராதுங்க சரி பாப்போம் நமக்குள்ள போட்டி வச்சுக்கிறோம் என்ன போட்டு ஏண்டா, ஒரு பிள்ளை- சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை எங்க 2 பேரும் தந்துருங்க ஏண்டா தம்பி காளிச்சு ஏய் ஏன்டா திரும்புற என்னடா அங்க திரும்புறா என்னண்ணே டே சகல காலையிலே சிட்ட காசு கட்டணும்னு சொல்லிட்டு டே சகல அண்ணே. எனக்கு ஒரு சந்தேகம்டா ஒரு பிளேட் பிரியாணி தின்னுட்டு சாமியை கூப்பிட்டா வருமாடா பிரியாணி தின்னா வரக்கூடாது யாரா சொன்னது அவசியம் சாமி வரும் வந்தா எங்க 4 பேர் சம்பளம் சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை தந்துருங்க சரி நான் ஒத்துக்கிறேன் சாமி வரலைன்னா சாமி வரலன்னா எங்க 2 பேர் சம்பளத்தை தந்துடும் அப்படி முடியாது மைக் செட்டுக்கு பேசின தொகை நாடகத்துக்கு பேசின மொத்த தொகையும் சொல்றா என் தங்கம் இல்ல அந்த 4 பொம்பளை பிள்ளைய சம்பளம் அந்த பிள்ளைகளுக்கு போயிட்டாங்க அதுவே பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமா அது இல்ல அது பாவம் பிள்ளைய
அது குடும்ப பிள்ளைகளுவ. மொத்தமா நீங்க இந்த காசை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு டைல்ஸ் போடலாம்னு. ஆனா மத்த காசுலாம் எங்களுக்கு வந்துடணும். சாமி வந்துட்டா நீங்க 4 ஒரு சம்பளத்தை கொடுத்துருங்க. ஆமா. அப்படி சாமி வரலைண்டா மைச்சட்டுக்குள்ள காசு நாடகத்துக்கு பேசின பணத்தொகை மொத்த தொகையுமே கிராமம் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தலைவா அதெல்லாம் எங்க இருந்து அவசியம். இப்ப நான் சாமியை வர வைக்கிறையா வந்துடும். உண்மையிலே ஆத்தா பாப்பாத்தியம்மா பாத்தியம்மா அருப்பா உன்னை நம்பிட்டேன். நாளை பொறுத்து நம்ம வீட்டுக்கு சிமெண்ட் மூடை எடுக்க வேண்டியிருக்கு. நீ என்னடா நேத்து கடை வச்சிருக்க? பாப்பாத்தியம்மா நான் நான் இனிமேல் புல்லட்டுக்கு டியூ கட்டணும், சாமி வரக்கூடாதுப்பா. புல்லட் வாங்கிட்டியா? உள்ளட்டு வாங்கிச்சியாடா? அவசியம் சாமி வரும். தயவு செய்து சாமி வரும். யாரும் சாமி வரையிலே யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க. காலை கட்டாதப்பா. தெய்வ ஏய் எலோட போய் காலை கட்டிட்டு சிப்ப உட்காரலாம். போடியா இந்த வாங்க. தமிழங்கால் கூட்டு காலை கட்டாதீங்க, கையை கட்டாதீங்க, முக்காடு போடாதீங்க. தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கா. அப்படி எதுவும் சாமி வல்லையில வச்சுக்கிறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க அவசியம் சாமி வந்துடும். படம் உண்டா போயிட்டு துணிய குடிக்கும். ஏண்டா சகல புருஷன் நினைச்சா சாமி வருமாடா? ஆமாடா. இப்போ வர வைக்கிறேன் பாரு நம்ம ஊர்ல அத்தா. சாமியே புருஷன் தானே தெய்வம். யாரும் வரையிலே பிடிக்காதீங்க, அவசியம் ஆடி வர. அத்தா ஐயப்பா, கருப்பா, காளியாத்தா, பாப்பாத்தியம்மா, செல்வ விநாயகர் ஐயா, தொந்தி விநாயகர் ஐயா, தொப்ப கணபதி ஐயா, எல்லாரும். நான் தான் தொப்ப கணபதி. இதாவது தேவையில்ல. என் மகன் அன்னைக்கு தூக்க வரச்சில்ல, அப்பா எங்கன்னு தெரியாம அது யானை கிடக்குன்னு எந்திரிச்சு தும்பிக்கை காணாமன்னு. நல்ல வேலை நான் சொல்லிட்டேன் என் மகன்கிட்ட, தும்பிக்கை உள் வாங்கிருச்சு அப்பாவுக்கு. அது காங்கிரீட் போடையில தாண்டா வரும். ஏன் சகல தும்பிக்கையை வெட்டி எடுத்துட்டா கேள்விப்பட்டேன். அதா நீ சொல்ற தும்பிக்கை வேற, நீ சொல்ற தும்பிக்கை வேற. அவசியம் இப்போ சாமி வர. ஓ காசு எடுங்க தம்பி. காலேஜ் மணி. ஹலோ அண்ணே அருளண்ணே. மச்சான் எங்கடா இருக்க? என்னடா போனே வரல, எல்லாரும் போன் பேசுறாங்க. 11 மணிக்கு எந்த பொண்டாட்டிடா போன் அடிக்கும் உங்களுக்கு? இவன் ஒரு மாசமா பொண்டாட்டியோட சண்டை இப்போ செல்லம்மா. டேய் காசு கட்டையா? ஐயா சம்பளம் சம்பளம். இருங்க போன் பேசிட்டு தரேன் இரு. டேய் சம்பளம்டா. அப்படி பண்ணிடுவோம். இல்ல இது இப்படி பண்ணிடுவோம். ஐயோ தம்பி காசு தரவனா? போன வச்சுக்கிட்டு அதை அப்படி பண்ணிடுவோம் இப்படி. ஏன்னா காசுக்காக இப்படியா? உண்மையிலே நம்ம ஊரில் உள்ள தெய்வம் சக்தி இன்னும் நம்ம சாமி ஆட விடலாம். எல்லாமே லேடிஸ் கண்ணோட்டத்தில் இருக்குங்க. ஆட விடலாம். இன்னொரு தட்டு பிரியாணி வேணும். ஆமாம், எனக்கு ஒரு தட்டு பிரியாணி, இவனுக்கு மட்டன், ஒரு உரிச்ச கிடா. ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க ஐயா. என் முகரை பார்க்கல கடுப்பாக இருக்கோ. அதனால் விடிய வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் தே புதுப்பட்டி கிராமத்தில் நாயோடை கரை அருகில் அமைந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் மணியக்கார பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாப்பாத்தியம்மன், ஸ்ரீ கற்பனசாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்குரிய திருக்கோவில் புனவர்த்தன ஜீரோதாரண அஷ்டபந்தன திருக்குட நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்ப காமிக்கிற நாடகம் சிறந்து பண்ணி வருகிறது. எல்லா ஊர்லேயும் வள்ளிரம நாடகம் தான் பார்த்துருப்பீங்க. என்னடா கதம்பங்கிறாங்களே, வெறும் லேடிஸாக கூட்டி வச்சிருக்காங்களே, என்ன செய்ய போறாங்களோ ஏது செய்ய போறாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க செய்யறத பார்க்கத்தானடா நாங்க வந்து. பார்க்கத்தான் இந்த தம்பி வந்திருக்காங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. ஆனா என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கும் தெரியாது. அதுதான் இந்த நாடகமே. விதி. கதம்பம்னா என்ன? கதம்பத்துல எல்லா பொருளும் கலந்துருக்கும். இப்ப மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ மட்டும்தான் கட்டியிருக்கும். கனாமரம்னா கனாமரம் மட்டும்தான் கட்டியிருக்கும். கதம்பத்துல அரளிப்பூ, புளியங்கொலை. புளியங்கொலடா, மறி கொழுந்துடா. மறி கொழுந்ததாரு புளியங்கொலை மாதிரியே தெரிஞ்சுடா. புளியங்கொலை, மறி கொழுந்து, மறி கொழுந்து, சம்மங்கி, சம்மந்தி, அரளிப்பூ, சம்மந்திடா, சம்மங்கிடா, சம்மந்தி, முட்டனாக்கு முண்டை, சம்மந்தி, ஓப்புடியா, நாத்துனா, எல்லா பூவும் கலந்துருக்கும். அதே மாதிரி இங்கேயும் எல்லா சிரிப்பும் கலந்துருக்கும். ஆனால் என்ன செய்ய போறோம்னு தெரியாது.
கும்மி பாட்டு எல்லா நிகழ்ச்சியும் இருக்கு. எல்லாரும் விடிகிற வரை நாடகத்தை இருந்து. டேய் சகல ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னப்பா? எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, கட்டிப்பிடிப்பியெல்லாம் கட்டிப்பிடிக்க முடியலடா. நாட்டில் ஒவ்வொருத்தனுக்கு ஒரு பிரச்சனை. இவனுக்கு கட்டி பிடிக்கிறதுல பிரச்சனை. கட்டி பிடிச்சா அவன் புருஷங்காரே அறுத்து விட்டவான. கட்டி பிடிக்காம இருந்தா ஊருக்காரன் அவன் நோத்தாளம் பண்ணிட்டா பப்புனு முகரையை பார்த்தால் பொலிவர மாதிரி இருக்க பொம்பளையை கட்டி பிடிக்கிறாள்னு. ஒரே தான் கட்டி பிடிச்சா சங்கத்தில் பேசலாம், என்ன நாடகத்தில் ஆபாசமாக நடிக்கிறியான்னு. நம்ம எங்கிருந்து தாண்டா பதில் சொல்கிறேன்னு தெரியும். அந்த பொம்பளையோட சத்தம் 2-3 நாளைக்கு பேசிக்கிருந்தா உடனே பேச ஆரம்பிச்சினேன், அந்த டான்ஸை நீ தான் வச்சிருக்கியா அப்படின்னு. நம்ம எங்கிட்ட அன்னைக்கு இப்படித்தான் தம்பி. ஒரு நாள் வீட்டுக்கு நாடகத்தை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பாரு, என் சட்டையில் வெறும் மசுரா இருந்திருக்கு. ஏன் முண்டாடி சொல்லிட்டான், யாரோ மசுரு உள்ள பொம்பளையோட படுத்துக்கிட்டு வர அப்படின்னு. புழங்கிட்டியாடா? அதானே உண்மை. நான் சொல்லிட்டேன், அடியா இல்லாடி இந்த மசுரு வச்சு தலைசி வேலை வந்திருக்கும்னு. சரி இன்னைக்கு தான் தப்பிச்சுன்னு அடுத்த நாள் போனேன் நாடகத்தை முடிச்சுட்டு. பேண்ட் சட்டையில் இத்தனி மசுரு இல்லை, யாரோ மொட்டை முண்டையோட தொடர்புகள் வச்சிருக்க அப்படிங்கிறா. அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கும் வாய்ப்பு இருக்குண்ணே. நம்ம வீட்டாடி வராத நீ ஒன்னையா? அன்னைக்கு ஒரு நாள் போனேன், எதுவுமே இல்லாம போனேன், சோகமா போனேன். எதுவும் கலட்டு முண்டையோட உனக்கு சிக்கலையா அப்படின்னு கேட்கிறேன். எங்கிட்டு நம்ம வாடுறது பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. தட் இஸ் பாயிண்ட். ஆமா, அதனால நாடகத்தை ரொம்ப சிறப்பாக ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு 6 மணியே கலையரசு அந்த வார 6 மணியை கலையரசு, 6 மணியை சக்கரவர்த்தி, அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுக்கோட்டை காவேரி நகரை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமலையிலே 6 மணியை பின்பாட்டை செய்ப்பார்கள். என்னடா அது? மழைக்காகத்தான் வேகம், அட கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா. நீ சொந்த காலிலே நின்று தாய் சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. மகனேவா, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காட்டுக்கு ஓய்வென்பதேது, அடையேது, கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது. ஆளால கண்டால கட்டி தகப்பாவன வணக்கமுங்கோ, என்னாடாவ ஆட்டி வச்ச வணக்கமுங்கோ. ஏ காலுக்கு ஜலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடுமையா நம்ம கட்டளைய வெள்ளு வரைக்கும். ஏ காலுக்கு ஜலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடுமையா நம்ம கட்டளைய வெள்ளு வரைக்கும். நீ உண்டு முண்டு என்று போதும், அட இல்லை இல்லை என்று போதும். நீ உண்டு முண்டு என்று போதும், அட இல்லை இல்லை என்று போதும். சபையாடிய பாதமையா நிற்காது ஒருபோதும். வணக்க வணக்கம் உண்டு ஐயா, வணக்க வணக்கம் உண்டு, வணக்கம் உண்டு, வணக்கம் உண்டு. கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். ப்ரெஷர் இல்லையா, ப்ளஷர் இல்லை, ப்ரெஷர். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா கால் மரம்னு கால் சூவரிக்கிறோம். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, புருஷம்பெல்லாம் அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். தவுசரில் 32 ஓட்டம் இருக்கும். அவங்க பார்த்தா ஜாக்கெட்டு இது ஒரே மாதிரி சோடி சேலை 850 ரூபா ஜாக்கெட்டு தையக்கூலி கொடுத்து பெண்கள்லாம் ஒரே மாதிரி ஒன்று சேர்ந்து அப்படி இந்த ஒன்று சேர்ந்து கும்மி கொட்டா பாருங்க. இந்த பாப்பாத்தி அம்மன் நினைச்சு அப்படி தன்னா நானே தன்னா நானே தன்னா நானே தன்னானே வரத பாருங்க சென்று வரத பாருங்க பாருங்க
இல்லையா அவன் பாடுற காரணம் இருக்கு. இதே மாதிரிதான் கூட்டத்தில் நம்ம பொம்பளையாலும் கத்துங்க. அண்ணே அப்படிதான் இவங்க சுதியோட போடுவாங்க, அவங்க சுதி இல்லாம மாறி பாடுவாங்க. பாமர மக்கள் அப்படிதான். நான் பாருங்க, நீ நல்லா இருக்கியாது. தன்னலாடி 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 தன்னாடே கும்மி கொட்டியோ கொட்ட வேணாம்டா. இப்படித்தான் நம்ம பொம்பளையாலும் ஒண்ணு சேர்ந்து கும்மி கட்டுங்க. அது அதுல சில பொம்பளை அவங்க ஆனந்தி கொட்டுங்காடி பெரிய பொல்லாத புருஷனை கலக்கிட்டேன் ஒரேதான் சிராக்க முடியும் அஞ்சமா கொட்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே சொல்றாள் அவங்க பேசுவாங்க. அது விட்டு ஆம்பளையால் நம்மால இடையில நுழைவேன். அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ண 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 கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு அத்தாச்சி அத்தாச்சி கணேஷ் போயிலே போட்டுக்குவா கட்டிங்க போட்டுக்குவா அத்தாச்சி நல்ல செவத்தை. அது பக்கத்தில் அவ மறுபடியும் ஒரு ரவுண்டு சுற்றி விடுவா. அப்படி தண்ணா நாடி நாடி தன்ன நாடி தன்னாடே அப்படியே தாவரத பாருங்க வரத பாரு. அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வருவேன். 2வது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி போட்டோம்னு. அப்புறம் நம்ம அளவுலாம் அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பாங்க. அண்ணே இது மாதிரி இதெல்லாம் இப்போ சரியா சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அதனால் அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே அது உண்மையா பொய்யா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே அது உண்மை. டே டே பயமுத்துறான்டாவே எங்க நோய் விட்டு போகணும்னே. நோய் நீங்க சிரிக்கிற மாதிரி சிரிச்சா ஆஸ்பத்திரியில் தருமா சொல்லிட்டு பாட்டில் தான் போனாங்க. வாய் விட்டு சிரித்தால் அண்ணே நடிகர் புதுக்கோட்டையிலேருந்து போட்டல ஏறுவாடிலேருந்து போட்டினாங்க. இது யார 10,000 அட்வான்ஸ் கொடுத்தா அந்த அண்ணன் லூசு இன்னைக்கு தெரியுமாடா. இப்போ மனுஷன் எதை சாப்பிட்டாலும் கெடுதல். சோறு தின்னா சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, என்ன பழம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதை தான் திங்கிறது? மனுஷன் எதை தின்னாலும் கெடுதல் மனுஷன். நான் ஒரு யோசனை பார்த்தேன். இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். நானும் மாடு மாத்தானா இருக்கேன். அதுவும் இப்போ கிடைக்கல. கேரளாவிலேருந்து ஒரு குரூப் வர அவன் கட்டினா 50 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னோம்னா 150 ரூபாயா. அவன் கொண்டு விற்கணும்ல. இப்படி காட்டி எல்லாம் தெருவாக போச்சு. ஏன்னா எதனால தயவு செய்து சொல்கிறேன், எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தயவு செய்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகாது. போகவே கூடாது. இங்கே அப்படியே நம்ம தலைவலின்னு போவேன், அவன் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆமாடா சண்டாலே, தலைவலிக்கு வயிற்று ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன். திடீர்னு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவேன். உங்களுக்கு வெதர் லேசாக இறங்கிருக்குன்னு சொல்லுவேன். லிவர்னு சொன்னேன் உனக்கு. ஏண்டா சகல இந்த வெதர்னா கொட்டையாடா? இல்லடா அது பலாப்பழம். உன்னைகிட்ட போய் என்னடா செய்ய. அதனால் ஆஸ்பத்திரிக்கெலாம் போனோம்னா ஒன்று சொல்லி நம்மளை பயமுத்தி அவன் சொல்லியே நம்ம அதை நினச்சே செத்து போயிடுவோம். அதான் உண்மை. நான் நல்லா இருப்பேன், நம்ம ஆள் நல்லா இருப்பேன். அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா காய்ச்சல் வந்துடுறேன். சும்மா துணைக்குத்தான் போயிருப்பேன். இவனுக்கு காய்ச்சல் வந்து அட்டாக் வந்த மாதிரி இதயம் பட்டன்னு துடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அது மாதிரிலாம் வந்துடும். நாளை எல்லாரும் கவனமாக இருங்க. நான் வளர்த்த அன்னைங்களா தயவுசெய்து வண்டியில் போடலாம் உங்களை கும்புறேன். தயவுசெய்து தண்ணியை போட்டு வண்டியில் போகல கும்புறேன். நான் வளர்த்த ஐயங்க. ஏன்னா ஆத்தாப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு
3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறியா ஹெல்மெட் மட்டும் போறியா கொஞ்சம் கவனம். அன்னைக்கெல்லாம் தம்பி அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம்னா அது எந்த பாம்பூரா பாம்பூர்னு ஒரு ஊரில் வசந்த் மச்சான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தான் 3 பேர் பைக்கில் போகிறேன். சின்ன பையன் இந்த தற்கான பூ போட்ட சட்டை இவன் மாறித்தான் ஆள். 3 பேர் போய் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் குடல் தண்ணியாக கிடக்கு நசங்கி. உண்மையிலே தயவுசெய்து உங்களை கும்புறேன் தம்பியில் அவங்கெல்லாம் கும்புறேன். ஆனால் நான் கருத்து சொல்லுவியா அவனுக்கு தெரியாது. நிறைய ஆள் திட்டுறேன். நான் ரொம்ப அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டு ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வரேன் அப்படின்னு. அது தேவையில்லை. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேன்னு தான் சொன்னேன். அன்னை பப்பனுக்கார தானே நீங்கள் நடித்த போதும் பொழுந்ததும் போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லி சொன்னேன். சரி டான்ஸை விரும்புகிறான்னு டான்ஸை வர சொல்லிட்டேன். அந்த பிள்ளை வந்து முதிரை சொல்லி முச்சிந்தண்டி ஜித்துக்கத்தில் முச்சிந்தண்டி ஒரு உச்சமில் நீ உள்ளே போயின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா வர சொன்னார். சரி கதை எதிர்பார்க்குற அவளை அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கு தான் வர சொல்லிட்டு அது ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஒரு சத்தியமில்லை நீ உள்ளே விட்டு நாரதரை வர சொன்னார். சரி புராண தர்க்கத்தை எதிர்பார்க்குற அவளை அப்படின்னு நாரதரை 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அப்புறம் நாராயணன் ஒரு ஆள் சொல்கிறேன் நாராயணெலாம் செத்து 8 வருஷாச்சு நீ உள்ளே போயிட்டு ராஜாபாட்டை வர சொல்ல அப்படின்னு. சரி ராஜபாட்டை விரும்புகிறா அவளே அப்படின்னு பாருங்க. 1:30 மணிக்கெலாம் முருகனை வர சொல்லிட்டு 1:30 மணிக்கெலாம் வந்து 2 மணிக்கெலாம் நாடகத்தை முடிச்சாச்சு. அவர் வர சொன்னார்ல 1:30 மணிக்கெலாம் வர சொன்னார். கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையானே எல்லாரையும் போச்சோரியே எல்லாரையும் வர சோரியே என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றில் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வரச்சுன்னு தம்பியா குடியார உதவி அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கு நாடகத்தை முடிச்சு ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சியன்னு கேட்டாங்க. ஐயா அந்த வெள்ளைஞ்சலையமாக இருக்கார்ல அவர் தான் சொன்னார்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போகணும். நான் அன்னைங்கிறேன் அவன் போடா வெண்ணை சொல்லி பக்கத்து ஊருக்காரனா பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் போய் கோயிலில் போய் கஞ்சி கேடி கும்பிட்டு வந்து 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் இடையில உங்களுக்கு சொல்கிறேன்னா இடையில யாரும் எந்த தொந்தரவும் பண்ணப்படாது. அது மாதிரி தயவுசெய்து உங்களெல்லாம் தம்பி படிக்கவில்லைன்னா மரியாதையாக 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி மேய்ங்க. அதான்டா உண்மை. ஆத்தாப்பேன் பாவம்டா உண்மையில். எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த நாடகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் அப்பா நோட்டில் எனக்கு நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் முத்துச்சிற்பி நாரதர் வந்து அப்படி பக்கத்து ஒரு நாடகம் அங்கே போயிட்டுனா பாருங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கல எனக்கு முத்துச்சிற்பி நானும் முழுந்தல் உறவை அப்படின்தான் பாட்டு படித்தா நாம் மாலை மாலையாக கண்ணீராக அழுதுகிட்டு முத்துச்சிற்பி காலில் போய் மேடையில் போய் கும்பிட்டு விழுந்துட்டேன். அதில் ஒருத்தன் சொல்கிறேன் ஏய் தண்ணியை போட்டு நோத்தா அப்படின்னு சொல்லி தலையை தட்ட வராங்கய்யா. உண்மையில் நடந்த இங்கே விளையாட்டு நினைக்க உண்மையில் சத்தியமாக இந்த நாடகத்துறையில் இருக்கேன். உண்மையில் போய் இருந்தால் ஊருக்காரன் என்னை அடிக்க வேண்டிய தண்ணியை போட்டு ஏன் பக்கத்து ஊரில் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுக்குறியாடா அப்படின்னு. அப்புறம் முத்துச்சிற்பி சொன்னாப்புல உடனே ஒரு பப்புன்னு இருக்காரா நம்ம ஊர் பக்கத்தில் சக்தி ராஜான்னு ஒரு பப்புன்னு இருக்காரா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பண்ணாரு. அவர் சக்தி ராஜா பப்புன்னு எங்கள் சித்தப்பாதேன். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பாட நோட்டுகளை பாடம் எழுதி கொடுத்து எங்கள் வீட்டு மேலே மொட்டை மாடியில் உட்காந்து பாட்டு படிக்கினேன். பகவன் படைப்பினிலே ஆனாயி பின்னாயி பள்ளி எப்பனுக்கு வணக்கம் பச்சை பாவாடை ஊதா பாவாடை மஞ்சள் பாவாடை. எங்கள் அப்பா நல்ல மட்டை எடுத்து நோத்தா போட்டான் பாரு முதுகுல ஆட்டி என்ன நோத்தா பாவாடை வைக்கிற பாவாடை நாடகத்துக்கு அப்புறம் நாடகம் குண்டியை நெருப்பு வச்சு கொளுத்தி போடுங்க. எனக்கு அங்கமே அவன் கொடுத்த மட்டையில் பள்ளீர்னு ஒன்றுமே சொல்ல முடியாமல் நெசமாலே காரைக்குடி பக்கம் கிளம்பி ஒடியாந்துட்டேன். உண்மையில் நடந்த தம்பி. காரைக்குடிக்கு வந்து என்ன பண்ணீங்க? காரைக்குடி அது மட்டும்தான் செய்யலை. காரைக்குடியில் வந்து உரக்கடையில் வேலாத்து கடைக்கு பேப்பர் போட்டு மறுபடிக்கு நாடகத்தில் வந்து சேரணும். ஒரு ஆளாக காரைக்குடி சங்கத்தில் ஆற்று ஆரம்பம் அவரை போய் கஞ்சி கேறி ஒரு ஆள்கிட்டா போய் இந்த நாடகத்தில் நடித்து உண்மையிலே அதெல்லாம் இந்த உலகம் வந்திருக்குன்னா பெரிய விஷயம். எல்லாமே உலகம் நல்லா இருக்குன்னா எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தான். உங்கள் மாதிரி ரசிகர் இருக்க வர நாடக உலகம் எப்போயும் அழியாது. தயவுசெய்து அது மாதிரி ஆத்தாப்பன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இருங்க. தயவுசெய்து பைக்கில் போகிற ரொம்ப கவனமாக போங்க. படிக்க பிடிக்கலன்னா மரியாதை ஆட்டுக்குட்டியோ ஒரு எருமை மாடோ பனியன் கம்பெனியில் வேலை ஆற்றுங்க. ஆட்டுக்குட்டி நல்ல விலைக்கு போகுதியா 8500 ரூபாயா? இல்லைன்னா கொத்தனார் விலைக்கு போங்க. சித்தால தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி குட்டு கொத்தனார். நானும் கொத்தனார் வேலை தான் பார்த்தேன்.
ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து வர ஒரு 5-6 நாள் வேலைத்தையும் 6ஆம் நாள் சொன்னார் மேஸ்திரி, தம்பி நீங்கள் சாரம் போட்டு தானே வெளியே ஒரு செவர் ஒன்று பூசன்னு சொன்னார். பூசிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு சார கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். ஏன் சகல கீழே விழுந்தா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும், தம்பி போய் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு ஊசியை போட்டு 5-6 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்கிறதே மரியாதை. அதானே வழக்கம். அதே மாதிரி எங்கள் மேய்ச்சிட்டு கூப்பிட்டார், தம்பி இங்கே வாங்க, இதுவரை எத்தனை நாள் வேலாத்திருக்கேன்னு கேட்டார். அண்ணே 7 நாள் வேலாத்திருக்கேன். 7 நாள் வேலா இருந்தாங்க, சம்பளத்தை பிடிங்க, கூட ஒரு நாள் சம்பளம் வேணாலும் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு ஒரு 1000 ரூபா காசு சேர்த்து கொடுத்து, இனிமே தம்பி நீங்கள் வேலைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன் சகல அப்படி சொன்னார்? ஏன்னு கேட்டேன். ஏன்டா 5 வருஷமாக வச்சுருந்த முட்டு கம்பே 2 நாளில் உடச்சி என்னை நட்டமாக்கிட்ட, நீங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. சரி அதுதான் போனா போகுது அப்படின்னு கல்யாணம் காட்சி பண்ணிடுவோம். பொண்ணு வாக்க ஆரம்பிச்சேன். பொண்ணு வாக்க ஆரம்பிச்சேன். பெரிய படிப்பு. நான் அப்படி என்ன 3ஆவதுல 3 வருஷம் பெயிலு. என்னத்த சரி எப்படியாவது நம்ம கல்யாணம் காட்சி பண்ணி செட்டில் ஆயிருமே அப்படின்னு பொண்ணு வாக்கம். பொண்ணு கேட்டால் ஒரு வயலும் கொடுக்குறேன் இல்லை. பப்புனுக்காரன் சொன்னால் மஜ்ரு நான் கொடுப்பேன், ஊருக்கு டான்ஸை கட்டி பிடிச்சா எப்படி நான் கொடுப்பேன். 7-8 ஊரில் பொண்ணு வார்த்தேன், பொண்ணே கிடைக்காம இருக்கும். பொண்ணு வாக்குற புரோக்கரை பார்த்தேன். அண்ணே 5000 10,000 செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் தானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணும் புரோக்கரை சொல்லிட்டேன். புரோக்கர் சொல்லிட்டாரு, தம்பி நீங்கள் போங்க, உங்களுக்கு 2 நாள் கழிச்சு தாக்க சொல்கிறேன், உங்கள் சாதகத்தை கொடுங்கன்னு சொன்னால் சாதகத்தை கொடுத்து வந்துட்டேன். புரோக்கர் 2 நாள் கழிச்சு அடிக்கிறார் போன்னு, தம்பி உங்கள் சாதகம் ஓஹோன்னு இருக்கு, வர்ற பங்குனி 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பெரிய லெவலுக்கு ஆளாக போறீங்கன்னு சொன்னேன். பங்குனி 5ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது. அந்த தேதியை மறக்கவே மாட்டேன். இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் நாடகம், அந்த கொரோனா எவன் கண்டுபிடிச்சா தூய்மையை பிடிக்குமா, நாடகம் நடந்துகிட்டு நாடகத்தை நிப்பாட்டுங்கிறான் ஒரு குரூப். கொரோனா நெருங்கி வந்துருச்சு. என்னடா பைக்கில் ஏடா வருது கொரோனா, நான் பட்ட இமுசே சொல்லிட்டாரு, தம்பி உங்களுக்கு சாதகம் ஓஹோன்னு இருக்கு, பெரிய லெவலுக்கு ஆளா போறீங்க அப்படின்னு 2 நாள் கழிச்சு எனக்கு போன் அடிக்கிறாரு புரோக்கர். தம்பி அருமையான பொண்ணு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. நானே நாடக நடிகர், கூத்து ஆடினாத்தான் காசு, நாடகம் நடிச்சாத்தேன் காசு, பாட்டு பறிச்சாத்தேன் காசு. அக்கால் பொண்டாட்டி கவர்மெண்ட் வேலை பொண்ணு கிடச்சிட்டு கவர்மெண்ட் வேலை சொன்னா நாடா பேக்கெல்லாம் துணிமணியெல்லாம் மடிச்சு பேக்கில் வச்சு பேக்கை தூக்கி பரணி வேலை விட்டேன். நாடாமனா ஒரு மஜ்ரு வேணாம்டா. நம்ம நாடானா கவர்மெண்ட் வேலை அப்படி இல்லை, மாதம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா அக்கௌண்ட்டில் கிரிச்சுன்னு ஏறின்னு போனால் நாடகத்தில் அசிங்கமாக நம்ம சிரிக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தையை ஆம்பளையால இருக்க சில வார்த்தையை ஒன்று 2 பேசுவான். எங்கள் வாட்டில் அதை அப்படியே எடிட்டிங்லாம் பண்ணாமல் நீங்கள் வாட்டில் போட்டு விட, அங்கே எங்கள் சங்கத்தில் எங்களை கண்ணாப்புனான்னு திட்ட. அப்புறம் என் பொண்டாட்டி ஏன்டா அந்த பொம்பளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறேன், இங்கே அடிக்க நாதி இல்லை முண்டை அப்படின்னு பல வாக்களையும் பிரச்சனை வருதுடா. அதனால தயவு செய்து சொல்கிறேன், என்ன கதை சொன்னேன், கல்யாணம் பேக்க தூக்கி போட்டு காது என்னடா நானா வேணாம் ஒரு மசில் வேணாம்னு. அப்புறம் பாரு நானும் சரி பொண்டாட்டி கவர்மெண்ட் பொண்டாட்டி கிடச்சிருச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சு, முதலிரவு முடிஞ்சிருச்சு. ஏன் சார் எனக்கு ஒரு சந்தேகம்டா, ஒருத்தர் ஊருக்கு பக்கத்தில் கூட உட்கார முடியாது. அப்போ என்ன சொன்னா தெரியுமா, கொரோனா காலத்தில் இடைவெளி விட்டு இருக்க சொன்னாங்க. நான் இடைவெளியில் தான் விட்டேன். தலைவட்டா நீ எதுக்கு தாண்டா கையை நிற்கிற, எது சொன்னாலும் தெரியும், என்ன ஒரு பாம்பாட்டி சித்தர் மாதிரி இடைவெளி விட்டு. அப்போ கல்யாணம் முடிஞ்சு முதலில் முடிஞ்சிச்சு, 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. என் பொண்டாட்டி சொல்லிட்டா 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு போகிறோம். போனால் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியும். இந்த காலத்தில் நீங்கள் வேலையெல்லாம் பார்த்து அனுப்பி விடுறீங்க. எந்த வேலைப்பா, இடைவெளி 1ஆம் தேதிகள் என்ன பாரு, 1 மாதத்தில் எந்த பொண்டாட்டி வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகிற பொண்டாட்டிக்கால் 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ அப்படி போடுறான். தொண்டி டக்காஸ் கடையில் 1300 ரூபாய்க்கு அல்வா. 1300 சங்குலாம் மட்டும் அல்வா வாங்கி கொடுத்து அந்த பாரு குளிச்சிட்டு வேலை எல்லாம் முடிச்சு ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு வேலையை கிளம்பிட்டா. வேலையை கிளம்பிட்டு நம்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்டா, வேடா நம்பட்டிக்கு அக்ரிகல் படிச்சிருப்பா அவள், விவசாயம். அது பேர் என்னடா, அக்ரிகல்ச்சர். அந்த நீலாம் இனிமேல் நாடத்துக்கு வராத, என்ன கேள்வி கேட்குற, அக்ரிகல் நான் தெரியல, என்ன அக்ரிகல் சொல்ல வேணா. அந்த நம்பட்டி எங்கே கேட்டால் எந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பட்டி எடுத்து கொடுத்து என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா. வேலைக்கு போய் நம்ம ஊர் பக்கத்தில் திருவாடானைன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டா. சரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, சரி நான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போகிறேன், எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறா அப்படின்னு.
அங்கே போய் பார்க்குறேன் புளியமரத்தூரில் 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடி இங்கே உட்காந்துருக்கிறேன், இதுதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னான். அந்த அட்டையை வாங்கி பார்க்குறேன், அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இருக்கும். நான் இதை கற்றுக்கிட்டு 4000 சம்பளத்தை கருத்துப்பட்டு இவன் 110 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன். இந்த கதை மாரி எனக்கு தெரியல. சகல கொளுத்தி அவனுக்கு ஒரு அட்டை போட்டு அவங்கள வேலை சொல்கிறான், நீங்களும் சத்தம் இருங்க, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு வாடி லூச்சு முண்டேன்னு மறுவாடிக்கு அங்கேருந்து வந்து மறுவாடிக்கு பேக்க கீழே இறக்கி ஏஜெண்டெல்லாம் கும்பிட்டு கூத்தாடி ஐயா தெரியாமல் நடந்து வச்சு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் கடைசியில் 100 நாள் வேலை பார்த்துருக்கேன். இந்த கதை தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கு வந்து தெரிஞ்சேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, தெரிஞ்ச வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனோம்னா நம்ம தெருவில் தான் நிற்போம். அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கு மேலே பேசினா ரொம்ப போட்டு அறுத்து குமிக்கிறேன் அறுக்கிறேன் என்ன. ஆமாம் வந்துடே சொன்னேன். பொம்பளையால் வந்து நல்லா காட்டுச்சுன்னா அந்த அக்கா அது கிளம்புற வரை அக்கான்னு சொல்லுவேன். ஆள் மேடைக்கு வந்தேன்னா அத்தாச்சு உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை சொல்ல ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு சகலைகள் யார் நன்றியை தெரிந்து கொண்டு விருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தினர் சென்றாடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ், கே டிவி புகழ், சன் டிவி புகழ், வேற என்ன டிவி இருக்கு, லட்சுமி டிவி புயல், லட்சுமி டிவி புயலா ஏதாவது சொன்னா தாயா சிரிப்பாக சரியில்லை சொல்லிடுவாங்க. கிட்வா புயல் புயல் காளீஸ்வரன் அவர்கள் விரங்கவல்லை மிருதங்கம் தபேலான் டோலக் தவுளு செய்வார்கள். நல்லா சிரிக்கிடா கொங்குமணி திருநாட்டில் நினைத்தாயே சொன்னா எடுத்து வைக்காம இருப்பேன்ல. குச்சி குச்சிக்கு கசகசா கொத்தமல்லி
தட்டியேன் அப்படி கை தட்டி உரிச்சா பாருங்க அப்பதான் எங்களுக்கு ஆர்வம் வரும். கை தட்டலைன்னா எல்லாம் என்னத்தானே அடிச்சுப்பான் அப்படின்னு வர ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு மாப்பிள்ளை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் விருங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்வார்கள். தாங்கடா வாங்கிட்டு வாங்க. ரெண்டு முட்டாய் ரொம்ப சிறப்பு சிறப்பு. முகர் சிங் வாசி. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பனார்கள் நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா அந்த முகர் சிங் வாசினா ரொம்ப சிரமம் இல்லை, நம்ம வீட்டில் வேணாம் சொல்லிட்டாங்க.
இந்த லேசாக வாசிக்கல் நாக்கு லேசாக ஏதாச்சுன்னா நம்ம நாக்கு கட் பண்ணி போகிறோம். நாக்கு போனா உனக்கு நம்ம வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டானே. ஏயா ஐயா வீட்டில் நக்க முடியாதுல்ல ஐயா. சமையல் எடுத்து உப்பு பார்க்குறது நான் தான், அதனால வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பனாக நெஞ்சார்ந்து நன்றி ஐயா. ஐயா வாங்க ஐயா, அப்போ வாங்க சித்தப்பு, வாங்க. ஒரு ஆலோசனை போட்டீங்களா? ஆறுமணி கலையரசு அன்பு சகோதரர் டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி எல்லாம் நல்லா ஜோராக கைதட்டுங்க. மிருதங்க சக்கரவர்த்தி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பனார் புதுவையைச் சேர்ந்த இயக்கிய அருள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு சித்தப்பு மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பப்புனாக நடிக்கும் எனது அன்பு சகோதரர் திணையத்துறை தேர்ந்த தெம்மாங்கு பாடகர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அண்ணே மைக் செட்டு சங்கர் ஆடியோஸ் மைக் செட்டு ஒரு ஆள் போட்டுங்க அண்ணே. அண்ணே வாங்கண்ணே. சங்கர் ஆடியோஸ் உரிமையாளர் அன்பனார் அவர் எங்கே இருந்தாலும் முன்னாடியாக வந்து பொன்னாடை வாங்கிட்டு போகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அப்புறம் காலையில் காசை வாங்கிட்டு போயிடலாம். உள்ளூர் மைக் செட்டு ஆமாம், அப்போ ஒரு வாரம் காசு வாங்க. ஆவடியார் ஊழியை சேர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி குருசாமி கே முத்துராஜ் அவர்களுக்கு விழாக்குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தும் மிருதங்க சக்கரவர்த்தி எங்களோட வாத்தியார். எனக்கு வாத்தியாரே உண்மையில் முதல் நாடகத்தில் யாருமே போட மாட்டாங்க. மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பப்புனை போடுங்கன்னே ஆள் குண்டாக இருந்தாலும் பல்ட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி போட சொல்லணும். உண்மையில் நன்றி நம்ம மறக்கப்படாது. மறந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது. ஆமாம் நன்றி. இன்றைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவிற்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டு இருக்கின்ற அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வழக்கம். எங்கள் நாடகத்தை வெளிநாடு வாழ் உள்வாழ்வர்கள் ரூமுக்குள்ளே இருக்கிறாள் பாத்திரம் இருக்கிறையில எல்லா நாளாலுமே நம்ம நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வார்த்தை எதுவும் பேசுனா கட் பண்ணி போடுங்க. உங்களை கும்பிடுறேன். நான் வளர்த்த ஐயா சங்கத்தில் நெருப்பு வச்சு குடும்பத்தில் நெருப்பு வச்சு கொளுத்தி இது பண்ணிடாமல் உங்களை கும்பிட்றேன். எல்லா யூடியூப் சேனலும் உங்களை கும்பிட்றேன். இதுதான் நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். ஆளல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை இரு சொல்றேன் மறந்துட்டேன். பொம்பளை யாகத்தில் இருந்தேன் மறந்துட்டேன். தாள மாஸ்டர் அன்பு சித்தப்பா மணிமுத்து அவர்கள் இறங்க மலையிலே ஒரு பாடலுடன் தாளம் செய்ப்பார்கள். ஒரு சிறந்த பாடகர் எப்படி பாடுறாரு மட்டும் பாருங்க. பார்த்துட்டு நல்லா இருந்தால் கை தட்டுங்க, இல்லைன்னா கல்லுகளில் எடுத்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப சிறப்பாக பாடுவார் அன்பு சித்தப்பா. பெரிய சங்கீத பேரரசு. ஒரு ராகம் பாடலோடு காது கேட்டது மனதோடு ஊஞ்சலாடுது. ஒரு ராகம் பாடலோடு காது கேட்டது மனதோடு ஊஞ்சலாடுது. நிறம் உறங்காமலே நிறம் ஜிகம் 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 ஒரு ராகம்
கண்ணுல பால ஊத்த வந்த செல்லம்மா ஏ செல்லம்மா ஏ நெஞ்சில வாட்ட வாட்ட வந்த செல்லம்மா மரப்பு போட்டு வந்த மாலே மாலே மங்காடு தூப்பினில் தேனே தேனே அடியஞ்சுதமே 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 கண்ணுல பால ஊத்த வந்த செல்லம்மா ஏ செல்லம்மா நெஞ்சில வாட்ட வாட்ட வந்த செல்லம்மா. சூப்பர் நல்லா கைதட்டி விட்டான். ஏன்னா உண்மையிலே தாளம் போட்டு பாடுறது ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பப்பா மணிமுத்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி அன்றைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. ஏன்னா இது மாதிரி பாடணும்னா இது மாதிரி ஒலிபெருக்கி இருந்தால் தான் பாட முடியும். ரொம்ப சிறப்பாக ஒலிபெருக்க சங்கர் டி புதுப்பட்டி மைக் செட்டுக்காக ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா உண்மையிலே நம்ம ஊரில் ஒரு மைக் செட் இருக்குன்னா அது நமக்கு தான் பெருமை. எங்கள் ஊர்லலாம் நான் நடிகராக நிறைய ஆள் எப்படா சாவம் இருக்காங்க. உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் அப்படி இல்லனே லேடிஸ் ஆடல் அரசிகள் நல்ல 4 பொம்பளை அரசிகள் அழகிகள் அழகிகள் அரசிகள் பொம்பளை பிள்ளைலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் 2ஆம் ரேங்க் 3ஆம் ரேங்க்னு சொல்ற மாதிரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி எக்ஸ்பிரஸ் விஜி ஒரு டான்ஸ் ஆகும். புதுகையை சேர்ந்த ராணி ஒரு டான்ஸ் ஆகும். புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா ஒரு டான்ஸ் ஆகும். மணவையை சேர்ந்த கோயிலா ஒரு டான்ஸ் 4 டான்ஸாக இங்கு நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். விரலோகத்தில் மீனு கண்ணோ கார போடி உங்கமோ கழுத்து மீனு மனமோ தன்னா துணி இது வில்லாங்குடா கை சிக்காதுடா வரக்க வச்சமா பாடுடா இது வில்லாங்குடா கை சிக்காதுடா வரக்க வச்சமா பாடுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸ் அவ பொண்ணே நீ ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணியை கேளு புது கதையை சொல்லும் செல்லோமியா செல்லோமியா இன்னும் வேணாம். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு சோழர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கு பபுனா அறிக்கை காத்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் யூடியூப் புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் விருங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இணைந்து இங்கு நடிக்க வருவதற்கு வந்திருக்கின்ற எனது பாசமிகு அன்பு சகோதரர் ஆசை தம்பி அவர்கள் விருங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா பமுன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு பாலமுருகன் சீன்கமேனி உரிமை பி மணிமுத்து ரொம்ப சிறப்பான முறையில் சீனமைத்திருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுடன் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி அன்பு அண்ணே பேர் என்ன அண்ணே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த மணியக்கார பங்காளிகள் முதல்வன் குரூப் சண்புலங்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்தினர். இந்த நாடகம் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞரை கொண்டு அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது மாதிரி நல்ல கலைஞர் அமைக்கணும் முன்னாலே சொல்லிடுங்க. அடுத்த ஒரு தெரிவித்துக் கொண்டு நினைக்க ஊரில் பப்புன்னு சப்புன பப்புனா இருப்பேன் அவங்கள அப்படின்னு ஏன்டா நீ வேற சும்மா இருக்கிற சப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கினா உள்ளே போயிட்டு நீ லேடிஸ் வரப்போது ரெடியாக இருங்க. அடுத்த ஒரு சப்பு யார் தலையில் அடிச்சுக்கிறேன் லேடிஸ் வரப்போதும்
சகல என்னடா லேடிஸ் பெண்கள் தான் முக்கியம் உண்மையிலே. நம்ம வர்க்கம்லாம் இருப்பாங்க, அப்படி இருந்தால் ஒரு ஆளாக எந்திரிச்சு போவாங்க, போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்படி எதுவும் 2 பேரும் எந்திரிச்சா ஒரு கட்டிங் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. பெண்கள் அப்படி இல்லை, பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. அதான் ஆத்தாக்க கல் ஒன்றுக்கு இருக்க போனாலும் சரி 10 பேர் இருந்தேன், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் இருந்தேன். அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவங்க லேட்டி குடும்பம் லோன்னு தெரியுது. முந்தா நாள்லாம் ஒருத்தன் பேக்கு போட்டு பேண்ட் சட்டை ஒருத்தன் எங்கள் ஊருக்கு வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். இல்லை அவனை வர விட மாட்டேங்க. ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது ஐயா. இந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம பாரு, பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கு. நம்மளால் டைலாக் கொடுப்பேன் பாரு, ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். முத்து இந்த எத்து பல்லாருக்கு நம்மளால் சொல்லுவேன், பல்லு முத்து செரிப்பு போல் இருக்கடி அப்படின்னு. பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ, சேலை, ஜாக்கெட்டு, வேட்டி, சட்டை, இவங்களுக்கு 2 கிலோ கறி. நைஸாக பொண்டாட்டி கேட்பார் புருஷன், இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னவோ மற்ற நாள் மூத்தத்தை குடித்த மாதிரி. பார்த்தா தண்ணியை வாங்கி அடிச்சு போய் இந்த லோனுக்கும் பல பேர் இருக்குது. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பக்கவாதம், சைடு வாதம், வெதர் வீக்கம். சகல இந்த ஆசீர்வாதம்னா என்னப்பா? ஆசீர்வாதம்னா பணம் வாங்குறவரே அந்த புருஷன் முன்னாடி அந்த மேனேஜர் ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்கள் நம்பித்தான் இருக்குது, மத்தின தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குறவரை கும்பிடுவா. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன், அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களை கும்பிட்றக்கா அப்படின்னு. சரி சார், அந்த விடிவெளின்னா என்ன சார்? விடிவெளின்னா அது வந்து விடியறதுக்கு முன்னால் வந்துடுவேன். இங்கே 4 மணி 4:30 வீட்டு வாசலுக்கு வந்துடுவேன். வந்து ஒரு பாயை விரித்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுருவேன். அந்த விளக்கு எரியிற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு வசூல் பண்ணி முடித்தோன்னா விளக்கு அமைச்சிருவேன். இதோடு நம்ம வீடெலாம் இருந்து குட்டியாச்சு. இதில் குழு தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க, 10 பேருக்கு ஒரு ஆள். அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு ஹீல்ஸ் வச்ச செருப்பு, ஹேண்ட்பேக்கு, அந்த குழு தலைவி மயிரை பிடுங்கின தலைவின்னு அப்படின்னு. 5ஆம் தேதி ஆச்சுனா இருக்கு. அடியே அமுதா ஆனந்தி வீட்டில் இளவுலுங்க வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கல, நல்லா செலவு பண்ணுறது, கட்ட போயில ரொம்ப வேதனை பண்ணும். ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அம்புட்டு 5-6 ஆள் லோன் வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் லோனு வாங்குகிற பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோனுனா அந்த கடுப்புலேயும் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனம்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவன் இருக்கேன். வீட்டில் பொண்டாச்சி வச்சு முதுகுலே மல்லார்னு வீட்டுக்குள்ளே குத்தும். நம்மளால் உள்ளே இருந்து கத்தாம பாரு, இவன் அடிக்கிற மாதிரியே சாகுடி சொல்லுவேன். வெளியே வந்து சொல்லுவேன் பாரு, மாப்பிள்ளை உங்கள் அக்கா பிரித்து விட்டோம்னு சொல்லுவேன். அடி கொடுத்த வாங்கினது இவனாக இருக்கும். அப்புறம் சொல்லுவேன் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணி காய வேண்டிய ஒப்பத்திரம் கொடுக்கணும்னு. நிறைய குறிப்பெலாம் அப்படி இருக்குது என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை என்னதே ஏன் அதை சொல்கிறேன்னா, புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்கணும். ஏன்னா நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குகிறோம். லோன் வாங்கி நிறைய குடும்பம் லோன் தெரியுது என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி. அன்றைக்கி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் சொந்தமாக கார்த்திகை 6ஆம் தேதி ஐயப்பன் பாடல் ஒரு பாடல் வெளியீடு செஞ்சுருக்கேன். அது கார்த்திக் ராஜா திணையத்துரான் யூடியூப் சேனலில் பாருங்கள் அன்பு சொந்தங்களே. அந்த பாடல் உங்கள் விருப்பத்திற்காக. அந்த ஐயப்பன் நினைச்சாலே நினைச்ச காரியமெல்லாம் நேரம் சாமியே சரணம் ஐயப்பா. ஏன்னா நம்மளை வாழ வைக்கிறது, ஏன்னா சாமி ரொம்ப சிறுசு, சக்தி ரொம்ப பெருசு. உண்மையிலே ஐயப்பனை நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த ஐயப்பன் பாட இந்த பாடுறேன் உங்கள் மத்தியிலே என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு 5 ரூபாய்யா ஹலோ. கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா, 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா, 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா. வில்லேந்தி காட்சி தரும் ஐயப்பா, வில்லேந்தி காட்சி தரும் ஐயப்பா, நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா,
நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா கார்த்திகையில் மாலையிட்டும் ஐயப்பா உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி எங்கு தேடி வந்தோம் ஐயப்பா ஹரிஹர புத்திரனே ஆபத்தில் காப்பவனே பரம்பொருள் என்று உன்னை பார்க்க வந்தேனே ஹரிஹர புத்திரனே ஆபத்தில் காப்பவனே பரம்பொருள் என்று உன்னை பார்க்க வந்தேனே அந்தனவாசமப்பா தரணங்கள் கோசமப்பா தவறியில் பாவங்களை நிற்க வந்தேனே துளசியில் மாலையிட்டேன் துயர நீங்க வேண்டிக்கிட்டேன் துளசியில் மாலையிட்டேன் துயர நீங்க வேண்டிக்கிட்டேன் துணையாயிருப்பவனே ஐயப்பா நீ பேட்டை சொல்லி ஆடி வந்தோம் பாபரையே வணங்கி வந்தோம் திருமுடியை சுமந்து வந்தோம் ஐயப்பா திருமுடியை சுமந்து வந்தோம் ஐயப்பா மாலையிட்டு ஐயப்பா உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி தேடி வந்தோம் ஐயப்பா படிகளும் 18 இருமுடி ஏந்திக்கிட்டு அம்பலநாதன் அவன் காட்சி தந்தானே படிகளும் 18 இருமுடி ஏந்திக்கிட்டு அம்பலநாதன் அவன் காட்சி தந்தானே சிவரியில் தீளமிட்டு நீலி மலையானில் நெறில் கண்டேனே பைசியை வதைப்பவனே வழியாய் இருப்பவனே பைசியை வதைப்பவனே துணையாய் இருப்பவனே நினைத்ததையே தீர்த்து வைப்பாய் ஐயப்பா நீ வேண்டு வரம் தந்திடுவாய் ஐயப்பா வரம் தந்திடும் ஐயப்பா கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி எங்கு தேடி வந்தோம் ஐயப்பா பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா கைதட்டிய அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனலில் பாருங்க அன்பு சொந்தங்கள் இது மட்டும் இல்லை நார்த்தாமலை முத்துமாரியை பற்றியும் பாட்டு பாடியிருக்கேன் வாடி ராசாத்தின் ஒரு பாடல் என் அத்தை மகளை செப்பு செய்ய ஒரு பாடல் மல்லிகைப்பூ பூத்திருக்கும் ஒரு பாடல் என்ன பத்த அம்மா நிறைய பாடல் பாடியிருக்கேன் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியத்துடன் நன்றி கலந்த வணக்கம்.